ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் மூலத்திரிகோண வீட்டில், சொந்த வீட்டில், மூலத்திரிகோண வீட்டில் ஸ்தான வலுவோடு இருக்கிறார். 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய உச்சகுரு 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கிறார். ஒரே யோகாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். மாதத்தினுடைய பிற்பகுதியில் அவர் வக்ர நிவர்த்தி அடைய இருந்தாலும் உச்சகுருவின் பார்வையில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் யோகாதிபதி. 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பெற்று நேரடியாக உச்சகுருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறார். கூடவே புதன் பகவானும் கிட்டத்தட்ட தோராயமாக மாதம் முழுவதுமே உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமீறி போகாத நல்ல மாதமாக, எல்லா புது முயற்சிகளும் எடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம். 3ஆம் இடம் வளர்க்கிற போது தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாமே 3ஆம் இடம். மனதில், உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது இப்போது நீங்கள் ஏதாவது புது முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று இருந்தால் இப்போது எடுக்கலாம். புது முயற்சிகள் எடுப்பதற்கு சரியான நேரம் என்பது 3ஆம் இடத்துல சுபத்துவத்தன்மை ஏற்படுகிற போது. 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடமும் இயல்பாக நல்ல சுபத்துவமாக உச்சகுருவின் தொடர்புகள் வருகிற போது நீங்கள் எடுக்கிற எல்லா புது முயற்சிகளும் வெற்றி தரும். 3ஆம் இடம், 11ஆம் இடம், 7ஆம் இடம் எல்லாமே இயல்பாக வளர்த்திருக்கிறது. செவ்வாய் நல்லபடியாக வளர்த்திருக்கிறார். உண்மையில சொல்றேன், சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த எல்லா கருத்து வேற்றுமைகளும் அப்படியே விலகும். உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும். இதுவரைக்கும் ஏதாவது தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் இடையில இருந்திருந்தால் அவை எல்லாமே அப்படியே விலகி சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கிறது நவம்பர் மாதம். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடி வரப்போகிறது. காதல் இல்லாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அறிமுகமாகி காதல் இயல்பாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காதல் மலர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏற்கனவே லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொண்டு நீங்கள் இருந்தால் அதை வீட்டிலே தெரியப்படுத்தி பெரியவர்கள், பெற்றோர்களுடைய சம்மதத்தை வாங்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது நவம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. 7ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. 3, 7, 11 வளர்த்திருக்கிற போது சுக்கிரனும் செவ்வாயுமே கூடவே வளர்த்திருக்கிற போது பெரும்பாலானவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்திருக்கிறது. இதுவரைக்கும் திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகிவிடும். 7ஆம் இடம் வளர்த்திருக்கிறது, செவ்வாய் வளர்த்திருக்கிறது, சுக்கிர பகவான் நல்லபடியாக வளர்த்திருக்கிறார். மூலத்திரிகோண வீட்டில் ஸ்தான வலுவோடு இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். 11ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. நல்லபடியாக ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகி நல்ல திருமண வாய்ப்புகள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது குருபலம் வருகிற போது திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை நிலைக்கும், நீடிக்கும். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். காதல், கல்யாணம் எல்லாமே கைகூடி வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் எல்லாமே வாழ்க்கை முழுவதும் நல்லபடியாக தொடர்வதற்கான, படர்வதற்கான, மலர்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகும். 7ஆம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிற போது நண்பர்களால் நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் கருத்து முரண்பாடோடு இருந்த நண்பர்கள் நீங்கள் சொல்வதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள். தாங்கள் செய்த தவறுகளை அப்படியே உணர்ந்து கொள்வார்கள். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல பரஸ்பரம் புரிதல் ஏற்படும், ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களால், அதாவது வேற்று இனம், வேற்று மதம், வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் அறிமுகமாகி அந்நியர்களால லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் நவம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. 7ஆம் இடம் வளர்த்திருக்கிற போது கூட்டு தொழில் செய்து கொண்டிருந்தால் அதிக லாபத்தை பார்க்க முடியும். அதாவது தொழிலில் பங்குதாரர்களோடு இதுவரைக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகிவிடும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அந்யோன்யம் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பிரிந்து சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த கணவன் மனைவி அமைப்புகள் எல்லாமே மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான இயல்பான காலம். காதலன் காதலி, கணவன் மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிறது. இது போன்ற அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. காதலன் காதலிக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பரம் நல்ல புரிதல் இருக்கும். நண்பர்களுக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகளுக்கு இடையில இதுவரைக்கும் இருந்த கருத்து முரண்பாடுகள் அப்படியே விலகி தொழிலில் கணிசமான நல்ல முன்னேற்றமாக போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது.
7, 9, 11 3ஆம் இடம் எல்லாமே வலுத்திருக்கிற போது தைரியமாக நீங்கள் நல்லபடியாக புது முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியும். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 11ஆம் இடம் என்று சொல்கிற போது 11ஆம் இடம் லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். முதல் திருமணம் ஏதோ சில காரணத்தால தோல்வி அடைந்து விட்டது. இந்த திருமணமாவது நிலைக்குமா? அதாவது 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சரியான வரன் அறிமுகமாகி இந்த 2ஆம் திருமண வாழ்க்கை நிலைக்கும். குருபலம் வருகிற போது 2ஆம் திருமணத்தை நீங்கள் செய்தால் அந்த வாழ்க்கை நிலைக்கும். கவலைப்பட வேண்டாம். திருமண அமைப்பிலிருந்து அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே விலகி தவிடுபொடி ஆகிறது. திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்தால் நீங்கள் சரியாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ரிஷபராசிக்காரர்கள், ராசிநாதன் மூலத்திரிகோண வீட்டில் 6ஆம் இடத்தில் சென்று அமர்கிற போது சுப கடன்கள் கிடைக்கும். கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது, ராசிநாதனே 6ஆம் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிற போது கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். வாகன கடன், வீட்டுக்கடன் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். திருமண தடை தாமதங்கள் அப்படியே விலகும். ஆதாயங்களும் வெற்றிகளும் லாபங்களும் கிடைப்பதற்கான நல்ல மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் இருக்கிறது. உண்மையில சொல்றேன், ரிஷபராசிக்காரர்கள் பெரிதாக அலட்டிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. ராசிநாதன் ஸ்தான வலுவோடு இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு குருவின் பார்வையில் சிவராஜ யோக அமைப்புகளுக்குள் செல்கிறார். 7ஆம் இடம் நல்லபடியாக வலுத்திருக்கிறது. 7ஆம் அதிபதி உச்ச குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கிறார். 3, 9, 7, 11 எல்லாமே நல்லபடியாக வலுத்திருக்கிறது. உங்களுடைய ஒரே ராஜ யோகாதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல நேரடியாக உச்சகுருவின் வீட்டுல உச்சகுருவின் பார்வையில சனி பகவான் இருக்கிறார். எல்லா நன்மைகளும் இயல்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அருளும் அதிர்ஷ்டமும் இயல்பாக செயல்படும். அதாவது திடீர் தனலாபம். 6ஆம் இடம் என்று சொல்கிற போது பழைய கடன்களை எல்லாம் அப்படியே கட்டி தீர்த்து விட முடியும். சுப கடன்கள் தேவைப்பட்டால் வாங்க முடியும். உண்மையில சொல்றேன், சரியா பிளான் பண்ணி உங்களால் நகர முடியும் என்று சொன்னால் இந்த நவம்பர் மாதத்துல நிறைய நற்பலங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்காக காத்திருக்கிறது. இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஒரு 2 கிராம் தங்கம் என்றாலும் வாங்க முடியும். அதாவது நிலையான சொத்துகள் வாங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றமாக போகலாம். தோராயமாக மாதம் முழுவதுமே புதன் பகவான் நல்லபடியாக இயல்பாக வலுத்திருக்கிறார். உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வியில முன்னேற்றமாக போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 9ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது. அதே நேரத்தில் சூரிய பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு உச்சகுருவின் பார்வைக்குள் வருகிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு இழுபறியாக இருந்த தந்தை வழி பூர்வீக சொத்துகள் எல்லாமே மறுபடியும் உங்கள் கைகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் ஏதாவது இழுபறியில் இருந்தால் வழக்குகள் சாதகமாக உங்கள் பக்கம் தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசாங்கத்தில் செயல்படுபவர்கள், அரசியல்வாதிகளுக்கு நல்ல கூடுதல் வாய்ப்புகளும் நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ராசிநாதன் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். ஒரே ராஜ யோகாதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்துல நேரடியாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று உச்சகுருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறார். புதன் நல்ல வலுவோடு இருக்கிறார். உண்மையாக சொல்கிறேன், எல்லா நன்மைகளும் இயல்பாக உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல யோக தசாபுக்திகள் நடப்பவர்களுக்கு உண்மையில 90 மார்க் போடலாம். நவம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் காத்திருக்கிறது. சனி பகவானுடைய துறை என்று சொல்கிற போது கல்மண் ஏற்றி இறக்குபவர்கள், அதே நேரத்தில் கழிவுப் பொருட்கள் விற்பனை செய்வது, குடிக்கக்கூடாத திரவங்கள் விற்பவர்கள், பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அதே நேரத்தில் மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மரக்கடை வைத்திருப்பவர்கள், மரம் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் தளபாடங்கள் விற்பவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் கிளீனிங் பொருட்கள் விற்பவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், அதாவது சனியுடைய துறை என்று சொல்கிற போது தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள் எல்லோருக்குமே கூடுதல் லாபங்களும் வெற்றிகளும் நடக்க காத்திருக்கிறது. செவ்வாய் பகவான் நேரடியாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். பேக்கரி வைத்திருப்பவர்கள், செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், நிலம் வாங்கி விற்பவர்கள், கட்டட தொழிலாளர்கள், பில்டிங் கான்ட்ராக்ட் இது போன்ற அமைப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், என்ஜினியர்கள், சிவில் இன்ஜினியர்கள் எல்லோருக்குமே கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. மருத்துவர்கள், மருத்துவத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், செவிலியர்கள், அதாவது செவ்வாயினுடைய துறை என்று சொல்கிற போது தீ அணைப்பு துறை, அதிகாரம், உயர்ந்த அதிகார பதவிகளில் இருப்பவர்கள், அரசு ஊழியர்கள், அதே நேரத்தில் அரசாங்கத்தில் பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரத்தோடு இருப்பவர்களும் கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. சூரியனுமே குருவின் பார்வையில் வரப்போகிறார். அதாவது அதிகாரத்தை தரக்கூடிய 2 கிரகங்களும் வலுவடைய போகிறது. உண்மையில சொல்றேன், இந்த நவம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் யாராவது அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு மாதத்தினுடைய
பிற்பகுதியில் அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. புதனுடைய துறையில் செயல்படுபவர்கள் ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், அதே நேரத்தில் செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், வங்கி ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. இணையதளத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், மீடியா துறை, பத்திரிகை துறை, வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே இந்த நவம்பர் மாதத்தில் கூடுதல் லாபங்களும் வெற்றிகளும் நடக்க இயல்பாக காத்திருக்கிறது. இப்போது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது, உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையா, இது போன்ற அமைப்புகளை எல்லாம் இணைத்து பார்த்து கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்த்து பழக வேண்டும். நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இது அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.